கள்ளன் பட இயக்குனர் சந்திரா தங்கராஜ். இவர் பேசிக்காக ஒரு ரைட்டர். அவர் சோளம், மிளகு, வேறு வேறு சூரியன்கள்னு நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. இவருடைய எழுத்திற்காக பொற்கிளி விருது வழங்கப்பட்டது. சந்திரா தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச அஜயன் பாலா, டிஸ்கவரி, சிஃபாத் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா தோழர் ரோஹிணிக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்தில் முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கும் ரோஹிணி தோழர் தனிப்பட்ட முறையில் எப்போ தெரியாது. எனக்கு சினிமா மூலமாக தான். அதுவும் எப்படின்னா, நான் ஒரு 10th என்னமோ படிக்கிறேன். அப்போல்லாம் அப்போதான் எனக்கு சினிமா பற்றியான ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமா, நல்ல படங்கள், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான புத்தகங்கள் படிச்சுட்டு, ஓகே இது எது நல்ல படம். அப்போ தான் எனக்கு பாலுமேந்திரன் ஒரு டேரக்டர் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். ஆனால் அவர் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் ஊரில் கிராமங்களால் ஒரு 2 மாதம் கழித்து தான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படி ஆனால் அதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அப்போ மறுபடியும் படத்தோட அந்த ஆசை அதிகம் வச்சு சாங்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அந்த படம் பாட்டு பயங்கர ஹிட்டு. இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. எல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த லவுட் ஸ்பீக்கரில் எல்லா விசேஷ நாட்கள்லேயும், விசேஷ நாட்கள் இல்லாதது இருக்காது, அந்த ஒரு வருஷம் முழுக்க அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் லேட்டாக எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் ஆனால் எனக்கு இந்த படத்தில் சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் படிக்கிறதுனால இந்த மாதிரி ரோஹிணிங்கிறவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். யாரும் இந்த நடிகைகள் யாரும் அந்த கேரக்டரை அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னால தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு கேரக்டர் யாரும் பண்ணதில்லை அப்படின்னு எழுதியிருந்தனால நான் ரொம்ப ஆர்வமாக தான் போனேன். இவங்க சொன்ன மாதிரி அது ஒரு நெகட்டிவான கேரக்டர் அப்படிலாம் எனக்கு தோணாது. அந்த சாங்கே அதை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்கள முதல்ல அந்த ரோஹிணிங்கிற ஒரு நடிகை எனக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம தூர்தர்ஷன் இந்த மாதிரி சேனல் பார்த்துருப்போம்ல சின்ன வயசில். அப்போ தான் மெதுவாக இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ஒவ்வொரு படமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ராகவனே ரமலா அந்த சாங் படம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்கூல்லையுமே அந்த சாங்கை ஒரு பரதநாட்டிய டான்ஸ் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் அந்த பாட்டை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறமா திரும்ப அந்த படம் பார்க்குறப்ப அவ்வளோ குட்டியான ஒரு சின்னதாக இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் ரோஹிணி எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ரோஹிணி அப்படிங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிறது எனக்கு ஒரு டிகிச்சு மறுபடியும் படத்துல இருந்து. அப்புறம் மகளிர் மட்டும் ஒரு சென்னை பாசையில் அவங்க கலக்கி எடுத்திருப்பாங்க. சென்னை பாசை எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு நடிகை அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். நான் பார்த்தது முதல் முறையாக அப்போதான் எனக்கு சென்னை பாசையே நான் எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் விழுந்து சிரிப்போம். நிஜமாவே சேர்ல கீழே விழுந்து சிரிச்சேன் அந்த படத்துக்கு. ரொம்ப பிரமாதமாக அந்த நாகேஷ் கேரக்டர் அவங்க இறந்து போயிருப்பாரு, தூக்கி போங்க. அவங்க தலைவாசல் விஜய் இவங்க சந்தேகப்பட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். அவ்வளோ விழுந்து நிஜமாவே சேர்ல கீழே விழுந்து தான் சிரிச்சு அந்த படம்லாம் பார்த்தோம். ஸோ இவங்களை நடிச்சாவே எனக்கு அப்போ எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் விரும்மாண்டி பார்த்ததுக்கப்புறம் வேற லெவலாக அவங்க அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஏஞ்சலின் காத்தமுத்து எனக்கு இவங்களோட கேரக்டர் பேர் கூட நான் கவிதா பாப்பம்மா ஏஞ்சலின் காத்தமுத்து நான் ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டரில் எனக்கு மனசுக்குள்ளே பதிகிற அளவுக்கு. அதே மாதிரி இந்த படம் நந்தலாலா யாராவது ஒரு நடிகை கதாநாயகி மொட்டை போடுவாங்களா? அவங்க பிரமிப்பாக இருந்தது எனக்கு. நிஜமாவே இப்படி ஒரு நடிகை இருப்பாங்களா அப்படின்னு தான் இருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான், அவ்வளோ அருமையாக அப்படி நிறைய டயலாக்லாம் பேச மாட்டாங்க, வெறும் லுக்கு தான், பார்வை தான் நிறையா இருக்கும். ஒரு சின்னதாக தான் பேசுவாங்க. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு மலையாளத்தில் அவார்ட்லாம் 2-3 அவார்ட்லாம் அந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக மனசில் பதிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடிகை. ஆனால் நம்ம எந்த ஒரு போராட்டத்துக்கு போனாலும் நம்ம பக்கத்தில் நின்றுப்பாங்க. எனக்கு பயங்கர அதிசயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் ஒரு எளிமையான ஒரு ஆடை உடுத்தி ஒருத்தவங்க நின்றுருப்பாங்க. பார்த்தா இவங்க நடிகை ரோஹிணி இருப்பாங்க. இவங்களை நம்ம இப்போ எல்லாருமே மேடம்லாம் கூப்பிட மாட்டோம், தோழர்னு தான் கூப்பிட்றோம். தோழர்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய சமூக செயல்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம யாராவது மேடம்னு அவங்கள கூப்பிட மாட்டோம், தோழர்
என்னங்க தோழர் அப்படிதான் கூப்பிடுறோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட செயல்பாடு நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். வந்து எளிமையாக வந்து கூட்டத்தோட கூட்டமாக நின்று எல்லாம் 15-20 வருஷமா வந்து அவங்க தொடர்ந்த ஒரு உழைப்பை வந்து அவங்க அந்த சமூகத்துக்காக வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாமோஏகாசா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தப்ப நான் வந்து உண்மையாகவே வந்து தகுதியான ஒருத்தருக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் வழக்கமாக வந்து நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் நடிகர், ஆனால் அவங்கள பற்றியான ஒரு விமர்சனம் அப்படி நமக்கு வராது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து அப்படி இருந்திருக்கு. அதே போல் வந்து எனக்கு தோணும் இவங்க வந்து எந்த வேலையை செஞ்சாலும் 100% பொருத்தமான ஒரு திறமை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டப்பிங்கில் அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக பம்பாய் படத்துலலாம் வந்து இவங்களுக்கு மனிஷா பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய வாய்ஸை கேட்டாவே இவங்க அப்போ அந்த வேலையும் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் விட வந்து அவங்க பாடல் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த பச்சை கிளி முத்து சரத்தில் எனக்குள் நானே சாங், அந்த சாங் கேட்குறப்போ அது வந்து பயங்கர பிரமாதமாக இருந்தது. நான் நினச்சிட்டேன் தாமரை தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது வரிகள்லாம். ரொம்ப இலக்கிய தரத்தோடு இருக்கே அப்படின்றது. கண்டிப்பாக வந்து தாமரை தான் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா ரோஹிணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம். அந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அதில் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கு. அது ரொம்ப நாள் என்னோட ரிங்டோனாக நான் வச்சுருந்தேன். காதல் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ வந்து பிரமாதமாக வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு 100% வந்து தன்னுடைய திறமையை வந்து போட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், யார் இவங்க தீவலட்சுமி சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோஹிணி அவங்க நேரடியான அரசியலுக்கு வரலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களோட வந்து பிரச்சனைகளை தெரிஞ்சு மக்களுக்காக வேலை செஞ்சு இருக்கிற அவங்க தான் வந்து நிச்சயமாக வந்து நேரடியான அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி.